கோல் கிளர்ச்சி ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா மாநிலம் 2 பகுதிகளில் சோட்டா நாக்பூர் மற்றும் சிங்பூம் ஆகிய இடத்துல 1931-32 மிகப்பெரிய பழங்குடியின கிளர்ச்சி கோல் கிளர்ச்சியாக மாறுது. இது யார் தலைமையில் நடக்குதுன்னா பிந்த்ராய் சிங்ராய் அவங்க தலைமையில் நடக்குது. சோட்டா நாக்பூர் பகுதியில் அரசர் வருவாய் வசூலிக்கும் பணியை வட்டிக்கு பணம் கொடுப்போருடன் குத்தகைக்கு விட்டிருந்தார். அதிக வட்டிக்கு கடன் கொடுத்தல் மற்றும் பழங்குடியினரை கட்டாயப்படுத்தி அவர்களின் பகுதியிலிருந்து வெளியேற்றுதல் போன்றவை கோல் இனத்தவரிடம் கோபத்தை ஏற்படுத்தியது. வெளியாட்களின் சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்துதல், கொள்ளையடித்தல், கலவரம் செய்தல் ஆகிய வழிகளில் கோல்களின் தொடக்ககால போராட்டம் மற்றும் எதிர்ப்புகள் அமைகிறது. அதனை அடுத்து வட்டிக்கு பணம் கொடுப்பவரும் வர்த்தகரும் கொல்லப்படுறாங்க. மேளங்கள் முழங்கி அம்பிகளை எய்தியுமே வெளியாட்களை வெளியேற செய்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் ஆங்கிலேய அரசு பெரிய அளவிலான வன்முறை மூலம் இந்த கோல் கிளர்ச்சி என்ன பண்ணுதுன்னா முற்றிலும் ஒழிக்கப்படுதுங்கிறாங்க. சாந்தலர் கிளர்ச்சி இந்தியாவின் கிழக்கு பகுதிகளில் பரவலாக வாழ்ந்திருந்த சாந்தலர்கள் நிரந்தர குடியிருப்புகளிலிருந்து ஜமீன்களை உருவாக்குவதற்காக தங்கள் பூர்வீக இடத்தை விட்டு எங்கே போகிறாங்கன்னா ராஜ்மஹால் மலைக்குன்றுக்கு போகிறாங்க. அங்கே கட்டாயமாக படுத்தி அந்த வனப்பகுதியை விட்டு கட்டாயப்படுத்தி வெளியேற்றப்பட்டாங்க. ரயில்வே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய அதிகாரிகள் மற்றும் உள்ளூர் காவலர்கள் அவர்கள் ஒடுக்கப்படுறாங்க. வெளியாட்களை வாழ்விடங்களை விட்டு வெளியேற்ற சாந்தலர்கள் தங்கள் வாழ்வாதாரத்துக்கு வட்டிக்கு பணம் கொடுப்போரை சார்ந்திருக்க மாதிரி நிர்பந்திக்கப்படுறாங்க. விரைவில் கடன் மற்றும் பணம் பறித்தல் ஆகிய தீய வலையில் அவர்கள் சிக்கத் தொடங்கினர். மேலும் ஊழல் கரைபடிந்தபடி ஆங்கிலேய நிர்வாகத்தின் கீழ் தங்களின் நியாயமான குறைகளுக்கு நீதி கிடைக்குமா என்ற சூழலில் தங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக சாந்தலர்கள்